ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். ஜோதிட நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒருவருக்கு கவர்மெண்ட்டில் ஜாப் கிடைக்கணும், அல்லது கவர்மெண்ட் வருமானம் கிடைக்கணும், அல்லது அரசாங்கத்தினுடைய டெண்டரை எடுத்து மிகப்பெரிய அளவில் கோடீஸ்வரர் ஆகணும் அப்படின்ற அந்த அமைப்பு யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க இருக்கின்றோம். கவர்மெண்ட் அப்படின்னாவே நாம் சூரிய பகவானுக்கு வந்துடணும். சூரிய மேடு, சூரிய விரல் எதுன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். மோதிர விரல் தான் சூரிய விரல். அந்த மோதிர விரல் கீழே இருக்கிற மேடு தான் சூரிய மேடு. அந்த சூரிய மேட்டில் யார் ஒருவருக்கு ட்ரையாங்கிள் முக்கோணம் இருக்கோ கட்டாயம் அவங்களுக்கு அரசாங்க வழியில் யோகம் இருக்குது. அது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், அரசியல் பதவியாக இருக்கலாம், அல்லது அரசாங்க அதிகாரிகள்கிட்ட நட்புணரோட பழகி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை கிடைச்சி ரோடு, டெண்டரு மற்றும் அரசாங்கத்துடைய தூர் வர்றது, குப்பை அள்ளுறது, ஏதாவது ஒரு அரசாங்கத்துடைய டெண்டர் கிடைச்சி அதனால் பெரிய கொழுத்த லாபம் பார்க்கக்கூடிய அமைப்பு உருவாகுது. இங்கே பாருங்கள், படத்தில் காட்டிலவாறு நீண்ட சூரிய ரேகை இருந்து அது விதி ரேகையிலேருந்து பிரிஞ்சு வந்தாலும் சரி, ஆயில் ரேகையிலேருந்து மேலெலும்பு ரேகை வந்தாலும் சரி, அல்லது படத்தில் காட்டிலவாறு புத்தி ரேகையிலேருந்து மேலெலும்பு ரேகை வந்து நீண்ட சூரிய ரேகையாக செங்குத்தாக நின்று அதிலேருந்து ஒரு ரேகை குறுக்கு ரேகை போயிட்டு முக்கோணம் மாதிரி படத்தில் காட்டிலவாறு முக்கோணம் மாதிரி ஜாயிண்ட் ஆகுது பாருங்கள். இதே ரேகையில் இது மாதிரி ஒரு அமைப்பு இருந்தால் டெஃபினட்டாக அந்த நபருக்கு, அந்த கைரேகைக்குரியவருக்கு அரசாங்கம் மூலமாக வருமானம் கட்டாயம் இருக்கும். ஆனால் எக்ஸாக்டாக அரசாங்கம்னா இதுதான் அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அந்த ப்ரெடிக்ஷன் ஃபெயிலாக போய்டும். இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, இந்த நபர் அரசாங்கத்து மூலமாக வருமானம் இவருக்கு கட்டாயம் வரும். இவர் பெரிய அரசாங்க அதிகாரியாக இருக்கலாம், அல்லது அரசியல் சம்மந்தமான விஷயங்களை யோகம் அடைகிறவராக இருக்கலாம், மேபி எம்எல்ஏ கூட ஆகலாம், அல்லது கவர்மெண்ட்டுடைய டெண்டர் எடுத்து அதனால் பெரிய லாபம் அடைகிறவராக இருக்கலாம். ஆக மொத்தம் கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் அல்லது மத்திய அரசாங்கத்தினுடைய, அதாவது மத்திய அரசிட்டருந்து வருமானம் வரக்கூடிய ஒரு தொழில் செய்யக்கூடிய அமைப்பு கட்டாயம் இவருக்கு இருக்குது. ஒன்று தமிழ்நாடு மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டாலேயோ அல்லது டெல்லி கவர்மெண்ட்டாலேயோ, ஆக மொத்தம் மாநில அல்லது மத்திய அரசால் இவருக்கு ஆதாயம், லாபம், வருமானம் கட்டாயம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அதே போல் அந்த சூரிய மேட்டுக்கு கீழே படத்தில் காட்டியில் வர டைமண்ட் போல ஷேப்பு. டைமண்ட்னா எப்படி எடுத்துக்கினா, கட்டம், சதுரம், செவ்வகம், அல்லது அந்த செவ்வகம் கிராஸாக இருக்கலாம். டைமண்டு தெரியும்ல, ரெண்டு முக்கோணம் மேலும் கீழவும் சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் டைமண்டு. ஸோ இது மாதிரி படத்தில் காட்டியில் ஒரு டைமண்ட் ஷேப்போ, ஸ்கொயரோ, ரெக்டாங்குலரோ சூரிய மேடுக்கு கீழே, அதாவது இதய ரேகைக்கு கீழே புத்தி ரேகைக்கு மேலே, அல்லது இதய ரேகை புத்தி ரேகை ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இடத்துல இருந்ததுன்னா டெஃபினட்டாக அந்த ஜாதகருக்கு கவர்மெண்ட் சம்மந்தமாக நிறைய பண வருமானம் ஏற்பட்டு அந்த பணத்தை சொத்தாக வாங்கி குவிக்கக்கூடிய யோகம் டெஃபினட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இது மாதிரி ஒரு அமைப்பு இருந்ததுன்னா நீங்களும் அரசாங்க வழியில் யோகம் பெற்றவராகவும், கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறவராகவும், அரசாங்க அதிகாரியாகவும், அல்லது அரசியல்வாதியாகவும், அரசியல்வாதிகள்கிட்ட பிஓ ஒர்க் பண்ணுறவங்களாகவும், அரசியல்வாதிகளுடைய பினாமியாகவும், அதாவது அரசியல்வாதிகளாம் பெரிய ப்ராப்பர்ட்டியை தன்னுடைய பேரில் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது, அது தப்பாயிடும். அதனால் தன்னுடைய பினாமி பேரில் மாற்றி வச்சுருப்பாங்க. ஸோ பினாமியாக கூட இருக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஆக மொத்தம் கவர்மெண்ட்டுடைய லாபம், வருமானம், ஆதாயம் பெற்றவராக அந்த ஜாதகர் இருப்பார் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும். அதே போல் உள்ளங்கையில் முக்கோணம், மணி ட்ரையாங்கிள் ஸ்ட்ராங்காக இருந்தால் மிகப்பெரிய தனப்பிராப்தி ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் சுண்டுவரில் கீழே இருக்கிற புதன்மேடு நல்ல உப்பலாக இருந்தால் அவங்க தன்னுடைய பேச்சாற்றலால், வியாபார தந்திரத்தால் விற்காத பொருளையும் விற்கக்கூடிய, அதாவது அழுகி போன தக்காளியவே இது பெங்களூர் தக்காளி இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்துச்சுன்னு சொல்லி விற்கக்கூடிய திறமை படைத்தவங்களாகவும் இருப்பாங்க. அதன் மூலம் பெரிய அளவில் பணக்காரங்கள் ஆவாங்க அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி நண்பர்களே.